அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய விசேஷங்கள் எவ்வளவோ இருக்குங்க. ஏன் நாம் எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட தொடங்குவதற்கு முன்பு விநாயக பெருமானுடைய அருளை பெற்றுக்கிட்டு தான் அடுத்தது அந்த விஷயத்தையே தொடங்குவோம். அப்போ தான் அந்த விஷயம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமானதாக முழுமையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு கடவுளையே நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கூட முதல்ல விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு தான் கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் விநாயகருக்கு அப்படின்னு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். விநாயகர் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சங்கடகர சதுர்த்தி முக்கியமான நாள். இந்த நாளில் நாம் வழிபடும்போது நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய கடவுளாக இவர் இருக்கார். அதனால் விநாயகர் பெருமானுடைய வழிபாடை முக்கியமாக இந்த சங்கடகர சதுர்த்தியில் நாம் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு. அதிலும் குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான சதுர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நாளில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற முக்கியமான பயனுள்ள நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனல்ல உற்சாகம் டிவின்ற சேனல் மூலியமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிடர் நிலையம் சொல்லிட்டு அதுல வந்து கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதுல, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த தீபம் ஏற்றுங்க, இந்த சாமியை வழிபடுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படி இத்தனை வாரம் இந்த விரதம் இருந்த சொன்னதுல அவங்க வந்து ஓகே இது பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி எனக்கும் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததில் வந்து ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிடர் நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ணேன். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவன் நம்பூதிரி. அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்குறாரு. ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு. ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளோட என்ன நிலைமையில நம்ம இருக்கோம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வச்சு அவர் வந்து முழு ஜாதகத்தை சொல்லிடுறாரு. அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் சொன்னதில் வந்து இந்த நாள் இந்த சாமியை வழிபாருங்க, வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி செஞ்சதில் அதிக பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட்டேன். உங்களுக்கே தெரியும், கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு தீராத பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோதிடர் வந்து நம்போட்டி மூலயமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். லைட்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம். அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் பண்ணிடுறீங்க. நன்றி. சதுர்த்தி வழிபாடு நாம் மேற்கொள்கிறதால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இவற்றினுடைய பிடியிலே சிக்கியவர்கள் கூட இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவருடைய அருளால் நாம் ஆணைமுகத்தினுடைய அருளால் இதிலிருந்து நாம் விடுபடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி அவரை பிடிக்கும்போது இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதி வைக்க சொல்லி தந்திரத்தை கையாண்டவர் விநாயக பெருமான் தான். சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்பு மேலோங்கும், தொழில் வளம் பெருகும், மக்கள் பேரு கிடைக்கும், காரிய வெற்றி கிடைக்கும், புத்தி கூர்மை ஏற்படும், நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். விநாயகருக்கு எள் உருண்டை நைவேத்தியமாக செய்து சனி பகவானுடைய பாதிப்பில் இருந்து நம்ம விடுபடலாம் என்று சொல்லலாம். அதாவது விநாயகருடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது எள் உருண்டை அவருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். விநாயக பெருமான தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லை, கஷ்டங்கள், தடைகள் அப்படின்னு அர்த்தப்படுது. ஹர என்றால் நீக்குவது என்று பொருள்படுது. பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி என்று சொல்லலாம். செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மகா சங்கடகர சதுர்த்தின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள். சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை
சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய 4வது நாளான சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாளில் வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரியோருடைய வாக்கு. ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் காலையில் இருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும். இரவு பூஜை முடிந்த பிறகு கணேச நிவேதனம் மட்டும் உண்டு தனிமையில் உறங்குவது நல்லது. சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய நாளில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வ வளம் நல்லா இருக்கும். அதே போல் இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வர உறுதியோடு கடைபிடித்தோம் அப்படின்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றே சொல்லலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாளாக தீராமல் இருந்த நோய் கூட தீர்ந்து போகும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவங்க இந்த நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த விரதத்தின் மூலமாக சொல்கிறாங்க. மிக சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், நல்ல மக்கள் பேர் அப்படின்னு பலவிதமான நன்மைகளை அடைய முடியும்னு சொல்லப்படுது. சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் பெரும் பகுதி குறையுமா. சங்கடகர சதுர்த்தி தினமான இந்த விநாயகர் கோவிலுக்கு நாம் இந்த நாளில் சென்று வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் அந்த கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் கோவிலை 11 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் கோவிலை வலம் வருவது வழக்கம்தான். 1, 3, 5, 7, 9, 11 என்ற முறையில் நாம் கோவில்களை சுற்றி வருவோம். அதே போல் இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருடைய வழிபாட்டில் 11 முறை சுற்றி வருவது மிகவும் நல்லது. மேலும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்குவது சிறப்பு. விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர பூஜையின் போது விநாயகரனுடைய அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்கலாம். பிறகு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அருகில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நெய்வேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்கலாம். கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்ததும் ஆழாக்கு பச்சரிசியை ஊற வைத்து அதனுடன் சிறிது வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மைகளை கொடுக்கும். சாதாரணமாகவே பசுவினுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது அந்த பசுவிற்கு கீரைகள் அல்லது பழங்கள் இது போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம். நாம் இது போன்ற ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கறதும் காட்டிலும் இது போன்ற ஒரு உயிரினங்களுக்கு நாம் உணவை தானமாக கொடுக்கும்போது அது மாபெரும் புண்ணியமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பசுவிற்கு இது போன்று கொடுக்கலாம். வெற்றிலை, கீரை, பழங்கள் இது போன்று கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஏழை எளியோருக்கு ஒரு விரதம் இருந்து நம்ம ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது மிக பெரும் புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா கூட பசு மாட்டிற்கு இது போன்ற எளிமையான வழிபாடு, அதாவது வாழைப்பழம் பிசைந்து பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை. வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதிலும் வன்னி மரத்தடியே உரையக்கூடிய கணபதி ஆனந்தமயமானவர், நினைத்த காரியத்தை தடையில்லாமல் நடக்க விரும்புபவர். இந்த வன்னி விநாயகரை வலம் வந்து வேண்டினோம் அப்படின்னா வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் என்பது தான் ஐதீகம்.
விநாயகர் கேதுவினுடைய அம்சம். கேதுவால் ஏற்படக்கூடிய கலஸ்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர். கடன் பிரச்சனைகள் நீங்கவும், செல்வ வளம் பெருகவும், சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும், கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும், சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் தரிசனம், விநாயகருக்கு சூர தேங்காய் உடைப்பது, விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது, இதன் மூலமாக சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும் என்றால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு நமக்கு எந்த ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யலாம். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் கூட இந்த விரதத்தில் மிகவும் சிறந்ததும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதுமாக சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய முடியும்.